வணக்கம். இந்த முழு பிரபஞ்சமே ஒரு பெரிய டான்ஸ் ஃப்ளோர்னா அதோட சென்டர் பாயிண்ட் எங்க இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம பேச போறது சிதம்பரம் நடராஜர் கோயிலை பத்தி தான். இது வெறும் ஒரு கோயில் மட்டும் இல்லங்க, பிரபஞ்சத்தோட அசைவையும் அதோட ரகசியங்களையும் நமக்கு விளக்குற ஒரு கலை பொக்கிஷம். வாங்க உள்ள போலாம். வேதங்கள் வார்த்தைகளால விளக்குவத சிதம்பரம் அசைவுகளால விளக்குகிறது. பாருங்க, இந்த ஒரு வரியே இந்த கோயிலோட மொத்த ஆன்மாவையும் நமக்கு சொல்லிரும். அதாவது, வார்த்தைகளால விளக்கவே முடியாத பிரபஞ்சத்தோட உருவாக்கம், அழிவு மாதிரியான பெரிய பெரிய தத்துவங்களை சிவன் தன்னோட பிரபஞ்ச நடனம் மூலமா இங்க விளக்குறதா ஒரு நம்பிக்கை. இதுதான் இந்த கோயிலை மத்த எல்லாத்திலிருந்தும் ரொம்பவே தனித்துவமாக்குது. சிதம்பரம் கோயிலோட இதயமே அதோட பிரபஞ்ச நடன கலைஞரான நடராஜர் தான். மத்த சிவன் கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் பெரும்பாலும் ரொம்ப அமைதியா தியான நிலையில இருப்பார். ஆனா இங்க அவர் ஃபுல் எனர்ஜியோட, இயக்கத்தோட, பிரபஞ்சத்தோட முடிவே இல்லாத சுழற்சியோட ஒரு வடிவமா ஆனந்த தாண்டவமாடுற நடராஜரா இருக்கார். இந்த காஸ்மிக் டான்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு, ஆனந்த தாண்டவம், அதாவது பேரின்ப நடனம். இது சும்மா ஒரு டான்ஸ் கிடையாதுங்க. இதுக்குள்ள படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல்னு பிரபஞ்சத்தோட 5 முக்கியமான வேலைகளும் அடங்கியிருக்கு. இது ஒரு முழு தத்துவம். பொதுவா சிவன் கோயில்ல சிவனோட உருவமற்ற நிலையை குறிக்கிற லிங்கம் தான் மூலவரா இருக்கும். ஆனா சிதம்பரம் ஒரு படி மேல போகுது. இங்க சிவனோட எனர்ஜிய ஒரு நிலையான பொருளா பார்க்காம எப்பவும் இயங்கிட்டே இருக்கிற ஒரு காஸ்மிக் டான்ஸா வெளிப்படுத்துறாங்க. இதுதான் இந்த கோயிலோட மிகப்பெரிய தனிச்சிறப்பு. சரி, இந்த பிரபஞ்ச நடனம் எங்க தான் நடக்குது? வாங்க அந்த தெய்வீக மேடைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ரகசியங்களை கொஞ்சம் எட்டி பார்ப்போம். கோயிலுக்குள்ள போன உடனேயே நம்மள அசர வைக்கிற மாதிரி ஏகப்பட்ட அதிசயங்கள் இருக்கு. தங்கத்தால வேஞ்ச கூரை கொண்ட பொன்னம்பலம், அப்புறம் பரதநாட்டியத்தோட 108 கரணங்களையும் காட்டுற சிற்பங்கள்னு ஒவ்வொரு மூலையிலையும் கலையும் ஆன்மீகமும் நிறைஞ்சு வழியுது. ஆனா இவ்ளோ கலை, இவ்ளோ பிரம்மாண்டம், இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கோயில்ல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் சிதம்பர ரகசியம். கருவறையில நடராஜர் சிலைக்கு பக்கத்துல ஒரு திரைய விளக்குவாங்க. அப்போ அங்க என்ன தெரியுமா? ஒண்ணுமே இருக்காது, ஒரு வெட்டவெளிதான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இறைவன் உருவங்களுக்கு அப்பாற்பட்டவன். அவன் எங்கும் நிறைந்திருக்கிற அந்த வெட்டவெளிதான் சொல்றாங்க. எவ்வளவு ஆழமான தத்துவம் பாருங்க. இவ்வளவு ஆழமான தத்துவங்களோட ஒரு கோயிலை யார் கட்டினாங்க? பல நூற்றாண்டுகளா இத பாதுகாத்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட ஆன்மீக தலைநகரமா சிதம்பரம் எப்படி இருந்துச்சு? அத பத்தி இப்போ பார்க்கலாம். சிதம்பரத்தோட வரலாறு ரொம்ப ரொம்ப பழசு. வேத காலத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சதா சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான வருஷமா தொடர்ந்து பூஜை நடக்கிற ஒரு சில கோயில்ல இதுவும் ஒண்ணு. இந்த கோயிலுக்கு நிறைய ராஜவம்சங்கள் பங்களிப்பு செஞ்சிருந்தாலும், முக்கியமா 9ஆம் நூற்றாண்டுல இருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆட்சி செஞ்ச சோழர்களோட காலம்தான் இதோட பொற்காலம்னே சொல்லணும். அவங்க தான் இந்த கோயிலை நாம இன்னைக்கு பார்க்குற இந்த பிரம்மாண்டமான வடிவத்துக்கு கொண்டு வந்தாங்க. சோழர்களுக்கு சிதம்பரம் வெறும் கோயில் இல்ல, அது அவங்களோட ஒரு ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல். அவங்க தான் கோயில் சடங்குகளை எல்லாம் ஒரு முறைப்படுத்தி நடனம், இசைன்னு கலைகளுக்கு தனி முக்கியத்துவம் கொடுத்து சிதம்பரத்தை தென்னிந்தியாவோட ஒரு பெரிய கலைமயமா மாத்தினாங்க. நடராஜரோட அந்த புகழ்பெற்ற நடன போஸ்க்கு பின்னாடி ஒரு முழு பிரபஞ்சமே ஒளிஞ்சிருக்கு. வாங்க அந்த தெய்வீக நடனத்தோட குறியீடுகளை ஒன்னொன்னா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். நடராஜரோட நடனம் 5 பிரபஞ்ச வேலைகளை குறிக்குது. அவர் கையில இருக்கிற உடுக்கை படைத்தலையும், அபயக்கரம் காத்தலையும், இன்னொரு கையில இருக்கிற நெருப்பு அழித்தலையும், தூக்குன பாதம் முக்தி அல்லது விடுதலையையும், ஊன்றிய பாதம் அறியாமைய மறைக்கிற மாயையையும் குறிக்குது. பாத்தீங்களா ஒரு சிலைக்குள்ள எவ்வளோ விஷயங்கள்? தென்னிந்தியாவுல பஞ்சபூதங்களை குறிக்கிற 5 முக்கியமான சிவன் கோயில்கள் இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்றுக்கு தனித்தனி கோயில்கள் இருக்கு. ஆனா சிதம்பரம் 5வது பூதமான ரொம்ப நுட்பமான ஆகாயம், அதாவது வெளியே குறிக்குது. இதுதான் அந்த சிதம்பர ரகசியத்தோட இன்னொரு லேயர், இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிற அந்த வெட்டவெளி. இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் பிசிசிஸ்ட் கூட நடராஜரோட இந்த காஸ்மிக் டான்ஸுக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாத அணுக்களுக்குள்ள நடக்கிற சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸோட டான்ஸுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குன்னு சொல்றாங்க. அங்கேயும் இதே போல ஒரு தொடர்ச்சியான உருவாக்கம், அழிவுன்னு ஒரு நடனம் நடந்துகிட்டே இருக்குதான். எவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல? சிதம்பரம்ங்கிறது ஒரு சரித்திர சின்னம் மட்டும் இல்ல, பல நூற்றாண்டுகளா அதோட ஆன்மீக ஆற்றல் குறையாம இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கிற ஒரு பாரம்பரியம். அது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. வருஷம் முழுக்க இங்க நடக்கிற திருவிழாக்கள் இந்த கோயிலை எப்பவும் உயிர்ப்போட வச்சிருக்கு. குறிப்பா ஆருத்ரா தரிசனம், நாட்டியாஞ்சலி விழா சமயத்துல இந்தியாவெங்கிலும் இருந்து பக்தர்களும் கலைஞர்களும் இங்கு கூடி பக்தியையும் கலையையும் கொண்டாடுவாங்க. அந்த வைப்ரேஷனே தனி. பரதநாட்டியம், கர்நாடக இசை மாதிரி நம்ம பாரம்பரிய கலைகளுக்கு சிதம்பரம் ஒரு தாய் வீடு மாதிரி. இங்க இருக்கிற சிற்பங்களை பார்த்து தான் பல தலைமுறை கலைஞர்கள் கத்துக்கிட்டாங்க.
இங்க நடனம்ங்கிறது வெறும் ஒரு கலை மட்டும் இல்லைங்க, அதுவே ஒரு வழிபாட்டு முறை. பக்தர்கள் மத்தியில ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. சிதம்பரத்துல ஒரு முறை தரிசனம் செஞ்சா அது பல பிறவிகள் செஞ்ச தவத்துக்கு சமம். இதுவே இந்த இடத்தோட ஆன்மீக சக்தியை நமக்கு உணர்த்துது. ஆக சிதம்பரங்கிறது நீங்க போய் பார்த்துட்டு வர ஒரு இடம் மட்டும் இல்ல, அது ஒரு அனுபவம். நீங்க ஒரு வரலாற்று ஆய்வாளரா இருக்கலாம், பக்தரா இருக்கலாம், இல்ல ஒரு கலைஞரா இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, இந்த கோயில் உங்ககிட்ட பேசும். இது வெறும் கண்ணால பார்க்கறத விட உள்ளத்தால உள்வாங்க வேண்டிய ஒரு பிரபஞ்ச நடனம்.